ஆடம்பரங்களோட, களியாட்டங்களோட இப்படியாக நடக்கின்ற திருமணங்களுக்குள்ள உங்களோட திருமணம் ஏன் இப்படியான ஒரு விஷயத்தை தூண்டிச்சு, இப்படி செய்யணும்னு உங்களுக்கு ஒரு நிலப்பாட்டை கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் தான். 7 வருஷத்துக்கு முன்னால குடும்ப உறவுண்டா என்ன, பாசம்டா என்ன, தாய் பாசம்டா என்ன, தந்தை பாசம்டா என்ன, உறவுகள்டா என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு 4 சிவத்துக்குள்ள வாழுகின்ற ஒரு குழந்தைக்கு ஒரு அனாதைய யாரு வளர்த்து பாதுகாப்பு அளிப்பானோ அவன் மறுமையில் என்னோட இப்படி இருப்பான் என்ற 2 விரல்களையும் சேர்த்து சொன்னாங்க. அதுக்கும் ஏதாவது ஏற்பாடு செய்யலாமே என்று சொல்லி அந்த கழுதையிட்ட கிட்ட போறாரு. கிட்ட போற நேரம் மிக பிரமாண்டமான ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்னன்னு திரும்பி பார்த்தா பெரிய ஒரு இடி விழுந்து கூரையெல்லாம் பத்தி அப்படியே நாசமாகி உள்ளுக்கு இருந்த 2 பேரும் அழிஞ்சு போறாங்க. நம்மளோட சமூகம் எப்படி பழகிருக்குன்னா, பசி இல்லாத இடத்துல உணவளிக்க விருந்தோம்பல் செய்யறதுக்கு பழகிருக்கிறாங்க அப்படின்றது. மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளி முழுக்க எதை பத்தி நாங்க அதுல பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் நடந்த ஒரு திருமணம், தாருல் ஹசனாத் என்று சொல்லப்படுகின்ற சிறுவர்கள் பராமரிப்பு இல்லத்துல ஹெம்மாத் கமையில நடந்த ஒரு திருமணம் இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. கண்டிப்பாக இதை பத்தி பேசியாகணும் என்ற ஆர்வத்துல தான் இந்த காணொலியை நாங்க பதிவு செய்யறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும். சரி, இப்படியான ஒரு திருமணம் வரலாறுல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு என்பதுதான் எனது பார்வை. ஏன்னு கேட்டா, திருமணங்கள்ன்றது மிகப்பெரிய கனவு ஒவ்வொருத்தருக்கும். அந்த திருமணம் எப்படி நடக்கணும், எங்க நடக்கணும், எப்படியான ஒரு விசித்திரமாக ஆடம்பரமா நடக்கணும் என்ற ஒரு விஷயத்துல பயணிக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு வித்தியாசமான முறையில ஆளற்ற, அனாதரவற்ற இப்படியான குழந்தைகளுடைய மனநிலையை புரிஞ்சு அவங்களும் இந்த திருமணத்தினுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளணும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட இந்த திருமணம் நடந்தது இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய வாழ்த்துக்குரிய வரவேற்கத்தக்க விஷயம் என்பதுதான் எனது பார்வை. முதல்ல இந்த தம்பதியினருக்கு நாங்கள் ஒரு வாழ்த்து சொல்லிக்கொள்ளணும். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனஹுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து நல்லவர்களும் தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, இதுல இப்படியான ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அலாதியான ஒரு தைரியம் வேணும். இதை சமூகம் அங்கீகரிக்குமா, குடும்பம் அங்கீகரிக்குமா, பெண் வீட்டுக்காரர்கள் அங்கீகரிப்பாங்களான்ற மிகப்பெரிய கேள்விகளா இருக்கு இல்லையா. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயத்த கச்சிதமாக அந்த வாலிபர் செஞ்சு முடிச்சதுன்றது உண்மையில இது மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நான் நினைக்கிறேன் இதுக்கு பின்னால நிறைய வாலிபர்கள் நம்மளோட திருமணம் எல்லாம் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இது ஒரு உந்துகோலாக அல்லது ஒரு ஒடுக்கோலாக ஒரு துணையாக நிற்கும் என்றால் அது சந்தேகம் இல்லை. சரி, இந்த வாலிபர் யாரு, இவருக்கு ஏன் இப்படியான ஆசைகள் வந்தது என்ற பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த காணொலியில நாங்க பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் தான் இவர் இஸ்லாஹியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரபு கல்லூரியில அரபு கற்க நிறைய முடிக்கிறாரு. சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில அதுக்கு பிற்பாடு அவருடைய இளமானி டிகிரியை முடிக்கிறாரு. அதுக்கு பிறகு இலங்கை தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்துல உளவள துணை என்று சொல்லப்படுகின்ற டிப்ளோமா முடிக்கிறாரு. இதுக்கு பிறகு இந்த கல்வியில் ஈர்க்கப்பட்ட இவர் சமூகத்துக்காக மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாருக்குமான உளவள துணை ஒன்று கிடைக்கணும், இதனூடாக மக்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும், அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளணும் என்ற விஷயத்துல சிறுவர்களுக்கான உளவியல், அதே போல மாணவர்களுக்கான உளவியல், அதே போல சிறுவர் துஷ்பிரயோகம், அதே போல தற்கொலை சம்பந்தமான விழிப்பூட்டல்கள் என்ற பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை நாடு தழுவிய ரீதியில இவர சேவையை அவர் விஸ்திரப்படுத்தியிருக்கிறாரு. இப்படியான ஒரு பயணத்துல தான் இவர் இதுவரைக்கும் தனது பங்களிப்பை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. வாழ்த்துக்கள். இது சமூகத்துக்கு தேவையான பணி. அதுவும் இஸ்லாமிய சைட்ல மார்க்க கல்வியை படிச்சவங்க இதுக்குள்ள இருக்கிறதுன்றது இன்னும் நம்பகத்தன்மையை கூட்டும், மக்களுக்கு நிறைய பயனுள்ள விஷயங்களை உருவாக்கும் என்றது எனது அபிப்பிராயம். இப்படி பயணிக்கிற நேரத்துல தான் இவருடைய திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. இந்த திருமணத்தை தான் இவர் இப்படியான ஒரு ஆதரவற்ற அனாதைகள் இல்லத்துல நடத்தி அந்த குழந்தைகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை பத்தி இவர் சொல்ற நேரத்துல அவரை பதிவுல அவர் என்ன இட்டிருக்காருன்னு கேட்டா, அதுல அவர் சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு. அது என்னன்னா, நம்மளோட சமூகம் இப்படி பழகிருக்குன்னா பசி இல்லாத இடத்துல உணவளிக்க விருந்தோம்பல் செய்யறதுக்கு பழகிருக்கிறாங்க அப்படின்றது. உண்மையிலே இஸ்லாம் வரவேற்கிற விஷயம் என்னன்னா, தேவை உள்ளவங்களுக்கு உதவுங்க. அதனாலதான் சில இடங்கள்ல ஜகாத் கொடுக்கறத சதக்கா கொடுக்கறத விட கடன் கொடுக்கறது சிறப்பானது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கேன்டா. கடன்றது ஒரு மனிதனுடைய இன்றியமையாத தேவை. சில நேரம் சதக்கா அது தேவைப்பட்டதாகவும் இருக்கலாம், தேவைப்படாமலும் உரிய ஆளுக்கு இருக்கலாம். ஆனா கடன் என்றது ஒரு மனிதனுடைய நிர்பந்த சூழலை கருத்துல கொண்டு கொடுக்கப்படுறது. உண்மையிலே இன்னைக்கு இந்த சமூகத்துல தேவை எது, தேவைக்கு அப்பாற்பட்டது எது, ஃபிக்குல் அவுலவியா என்று சொல்லுகின்ற எதை எப்போது செய்யணும் என்ற ஒரு பகுப்பாய்வு இருக்குமாக இருந்தால் இன்னைக்கு சமூகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான ஒரு வழியாக அமையும். எனவே இந்த சிந்தனை என்பது அவரை இப்படியான ஒரு விஷயம் செய்யறதுக்கான
தூண்டுகோலாக இருந்திருக்கு என்பது முதல் விஷயமாக எங்களுக்கு புரிய முடியுது. ரெண்டாவது விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு, இந்த திருமணம் இப்படியான ஒரு புனித இடத்துல நடந்தது. அந்த வார்த்தையை பாருங்க, புனித இடத்துல நடந்தது எனக்கும் என் குடும்பத்துக்கு ரொம்ப அகல் தருகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கும். ஏன்னு கேட்டா, இப்படியான இடங்களை மக்கள் ஏறெடுத்தும் பார்க்கறது இல்லை. இப்படியான இடங்களை யார் வாழ்றாங்க, இப்படியான இடங்கள்ல யார் வசிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தேவையான விஷயங்கள் எல்லாமே யாருமே சீர்தூக்கி பார்க்கறது இல்லை. இன்னைக்கு சமூகம் ஏதோ ஒரு மாயைக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்குது. இப்படியான இடத்துல உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுதான், அடுத்தவர்களை உள்ளத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துறது தான் உலகத்துல மிக சிறந்த இபாதத் என்று சொன்னாங்க. எனவே இபாதத்துகள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் பிறருடைய உள்ளங்கள்ல சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. அடுத்த ஒரு விஷயம் தான் அவற்றை நாங்க பேசினதுல கேட்ட ஒரு விஷயம், ஏன் இப்படியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு யோசனை வந்தது? ஏன்னா இன்னைக்கு திருமணம்ன்றது ஒரு கன உலகம் இல்லையா? ஆடம்பரங்களோட, களியாட்டங்களோட இப்படியாக நடக்கின்ற திருமணங்களுக்குள்ள உங்களோட திருமணம் ஏன் இப்படியான ஒரு விஷயத்தை தூண்டிச்சு, இப்படி செய்யணும்னு உங்களுக்கு ஒரு நிலப்பாட்டை கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், 7 வருஷத்துக்கு முன்னால இப்படி உளவள துணை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமுக்காக பல இடங்களுக்கு போனதுல இப்படியான அனாதைகள் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல திருமணத்தை பத்தி, அதனுடைய வைபவங்களை பத்தி எதுவுமே கண்டிராத ஒரு மாணவரை எனக்கு சந்திக்க நேர்ந்தது, ஒரு பிள்ளைய சந்திக்க நேர்ந்தது. அந்த நேரம் நான் யோசிச்ச ஒரு விஷயம் தான், இப்படியான இடங்கள்ல இந்த திருமண வைபவம் நடக்கணும் என்ற ஒரு ஆசை எனக்குள்ள இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைத்தான் ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்யறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அனாதைகள்ன்றது யாரு? தந்தையை இழந்தவங்க, பெற்றோரை இழந்தவங்க. சில நேரங்கள்ல யாருமே இல்லாமலும் கொண்டாந்து விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியான ஒரு குழந்தையத்தை நம்ம சந்திச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். குடும்ப உறவுண்டா என்ன, பாசம்டா என்ன, தாய் பாசம்டா என்ன, தந்தை பாசம்டா என்ன, உறவுகள்டா என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு 4 சிவத்துக்குள்ள வாழுகின்ற ஒரு குழந்தைக்கு உறவுகளால் ஏற்படுகின்ற ஈர்ப்புகள் என்ன என்பதை சொல்றதுக்கான ஒரு பாடமாக கூட, அந்த ஒரு கவலையை நிவர்த்தி செய்யற ஒரு விஷயமா கூட இந்த திருமணம் அமைஞ்சிருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டா, ஹாஸ்டல்ல வாழ்ற எல்லாருக்கும் தெரியும், தாத்தர கல்யாணம், நானட கல்யாணம், சாச்சிட கல்யாணம், மாமிட கல்யாணம், ஒவ்வொரு கல்யாணத்துக்கு லீவ் கொடுத்து அனுப்புவாங்க. இதுதான் சமூக கல்ச்சர். ஆனா இந்த உறவுகளே இல்லாத இடத்துல அந்த உறவுகளை கல்யாணத்தை பத்தி இந்த குழந்தை எப்போது சிந்திச்சிருப்பான்? எனவே தான் எப்போது ஒரு வலியை உணர்றானோ அந்த வலியை நீக்கணும்னு நினைக்கிறதா மனிதாபிமானம். எனவே இது போன்ற விஷயங்கள்ல முதியோர்கள், முதியோர் இல்லங்கள், மாற்றுத்திறனாளிகளுடைய பராமரிக்கின்ற இல்லங்கள், அதே போல அனாதைகளுடைய இல்லங்கள், இது போன்ற இடங்களுக்கு அடிக்கடி நாங்க போய்த்து வரணும். நான் நினைக்கிறேன், இதுக்கு பின்னால பர்த்டே கொண்டாடுற ஒவ்வொருத்தரும் நினைச்சிருப்பாங்க, என் குழந்தையோட பர்த்டே அப்படின்னு சொன்னா அது கொண்டாட்டமாக இல்லாம நான் ஏதாவது உதவி பொருட்களோட, கிஃப்ட்டுகளோட நான் இது போன்ற இடங்களுக்கு போய் இந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணும், அது என் குழந்தையோட சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கும். இந்த முடிவுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அப்படியான ஒரு புரட்சியை அவங்களுடைய திருமணம் ஏற்படுத்தியிருக்கு என்பது வரவேற்கத்தக்க விஷயம். அதே நேரத்துல திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? நான் சந்தோஷமாக இருந்தா பிறரை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளவுதான். வழிமன்றது அதுதான். ஆனா இன்றைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேனோ அவ்வளவு தூரம் வசதி படைத்தவங்களோட மட்டும்தான் அந்த உறவை பேணிக்கொள்வேன். அப்படியான ஒரு கல்ச்சர்ல அதை இஸ்லாம் ரொம்ப வன்மையா கண்டிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, எந்த வலிமால வசதி படைத்தவங்கள் மட்டும் அனுசரிக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுவார்களோ அதுதான் மிக மோசமான வலிமா என்று சொன்னாங்க. அப்ப என்ன இதுல விளங்குதுன்னு கேட்டா, ஆதரவற்றவங்க, வசதி படைக்காதவங்க, ஏழைகள், அதுல மிக பலவீனமானவர்கள், யதீம்கள், இப்படியானவங்களை நாங்கள் அனுசரித்து பழக வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை தான் திருமணம் எடுத்து சொல்லியிருக்கிறது. இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிறாரு. எனவே நம்ம ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கணும். இது போன்ற இடங்கள்ல இருக்கின்ற குழந்தைகள் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டியவங்க, அவங்களோட சந்தோஷத்துக்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு எமது கடமை என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அனாதையை யாரு வளர்த்து பாதுகாப்பு அளிப்பானோ அவன் மறுமையில் என்னோடு இப்படி இருப்பான் என்ற 2 விரல்களையும் சேர்த்து சொன்னாங்க. எனவே அனாதைகள் என்ற விஷயத்துல நம்ம கரிசனையோடு இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, அந்த தாருல் ஹசனாத் என்று சொல்லப்படுகின்ற சிறுவர் இல்லத்துல ஒரு 30க்குள்ள மாணவர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போட்டோஸ்ல பார்க்கும்போது விளங்குது. இவங்களை யாருமே பராமரிக்கலன்னா இந்த 30 மாணவர்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். தெரு குழந்தைகளாக, டீனேஜ் பருவத்துல எல்லா சமூக கொடுமைகளையும் செய்கின்றவர்களாக, சமூக துரோகிகளாக, சமூகத்தை பாழ்படுத்துகின்ற மிகப்பெரிய குற்றம் செய்கின்ற ஒரு சமூகமாக கற்பனை செஞ்சு பாருங்களேன். அப்ப விளங்கும் இந்த பணியினுடைய, இந்த அனாதைகளை ஆதரிக்கின்ற இந்த பணியினுடைய மகத்துவம் என்ன, அதோட தாற்பயம் என்னன்றது நமக்கு தெரிய வரும். எனவே அனாதைகள் என்பவர்கள் ஆதரிக்கப்பட வேண்டியவர்கள். சில சமயங்களில் நம்ம இவர்களுக்கு செய்கிற உதவிகள் கூட எம்மை பாதுகாக்கும், அதை நம்ம உணர்றதில்லை. அதுக்கு ஒரு அழகான கதையை நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது அடைமலை, ஒரு குடிசைக்குள்ள ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. ஒரு யாசகம் கேட்கிறவர் மலையில நனைஞ்சிட்டு வராரு. இப்போ உடனே இந்த வீட்டுக்காரர் என்ன செய்யறாருன்னா,
யாசகம் கேட்டவருக்கு யாசகத்தை மட்டும் கொடுக்கல, உள்ளுக்கு கொஞ்சம் வந்து உட்கார்ந்துங்க, ஏன் நிலையிறீங்க இந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு ரெடி ஆகிற நேரம் மனைவி சொல்றா, நம்ம 2 பேருக்குமே இருக்கிறதுக்கு இடம் இல்லை, இதுல வேற 3வது ஆளை கூப்பிடணுமா எரிஞ்சு விழுந்தா. பரவாயில்ல, உள்ளுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு கழுதை மலையில நனைஞ்சு கொண்டு அப்படியே வருது. இதை பார்த்த இந்த முதியவர் சொல்றாரு, அதுவும் பாவம் தானே, அதையும் உள்ளுக்கு எடுப்போமா அப்படின்னு சொல்ற நேரத்துல வந்த மனுஷன் சொல்றாரு, எதுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு தேவையில்லாத வேலை, அது நனைஞ்சா என்ன ஆக போகுதுன்னு வந்தவர் சொல்றாரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாமி கொடுத்தாலும் பூசாரி விட மாட்டாண்டு. இந்த வார்த்தை கழுதையில காதுல கேட்டு அது அப்படியே உள்ளுக்கு வர விருப்பம் இல்லாம வெளியே போகுது. இதை பார்த்து அந்த முதியவருக்கு மனசு கேட்கல, அதுக்கும் ஏதாவது ஏற்பாடு செய்யலாமே என்று சொல்லி அந்த கழுதையிட்ட கிட்ட போறாரு. கிட்ட போற நேரம் மிக பிரமாண்டமான ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்னன்னு திரும்பி பார்த்தா பெரியோரு இடி விழுந்து கூரையெல்லாம் பத்தி அப்படியே நாசமாகி உள்ளுக்கு இருந்த 2 பேரும் அழிஞ்சு போறாங்க. இப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்கு செய்கிற உதவி பிறரை காப்பாற்றும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு கழுதைக்கு உதவி செய்யணும்னு வெளியே போனதுனால அந்த உயிர் பாதுகாக்கப்பட்டது. இப்படித்தான் சில நேரங்கள்ல நாம் பிறருக்கு செய்யற உதவிகள் நம்மளோட வாழ்க்கை தரத்தை கூட்டும். நம்ம நினைக்கிறோம் என்னன்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு சுமையாக குறையும் என்று நினைக்கிறோம். பலவீனமானுக்கு உதவி செஞ்சா குறையும் நினைக்கிறோம், அப்படி அல்ல. எனவே நமக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறது பிறருடைய துயரை துடைப்பதற்காக. அது மிகப்பெரிய இபாதத் என்பதை புரிந்து கொள்வோம். எனவே இது போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் புரிதலையும் ஏற்படுத்தும். இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் வரவேற்க வேண்டும். எனவே இளைய சமூகம் இப்படியான வீண்விரயமான திருமணங்களிலிருந்து விலகி பயனுள்ள ஆரோக்கியமுள்ள சிந்தனையை தூண்டுகின்ற மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்ற திருமணங்களாக நமது திருமணங்கள் ஆக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சிந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.